10th standard chapter 3 exercise 3.5ல third sum simplifyல second sum பார்க்க போகிறோம். thirdல second sum பார்க்க போகிறோம். b square plus 3b minus 28 divided by b square plus 4b plus 4 division b square minus 49 divided by b square minus 5b minus 14 சம்ம சால்வ் பண்ண போகிறேன். எப்பொழுதும் போல் கொஸ்டினை தூக்கி என்னப்பா பண்ணிடுவோம், எழுதிடுவோம். கொஸ்டின் என்ன பண்ணிடுவோம், எழுதிடுவோம். அப்போ b square plus 3b minus 28 divided by b square plus 4b plus 4 division b square minus 49 b square minus 5b minus 14. இந்த டிவிஷன் மெத்தடை நான் எதுக்கு மாற்றணும், இன்ட்டுக்கு மாற்றணும். இன்ட்டுக்கு மாறும்போது எல்லாமே கீழே இருக்கிறவங்க மேலேயும் மேலே இருக்கிறவங்க கீழேயும் வருவாங்க. வாங்க எழுதிடுவோமா. எப்பொழுதும் போல் இந்த கொஸ்டினில் லெஃப்ட் சைடில் இருக்கிறவங்க எழுதிடுவோமா. b square plus 3b minus 28 divided by b square plus 4b plus 4 into b square. நான் தான் சொன்னேன்ல, இந்த டிவிஷனை இன்ட்டுக்கு மாற்றும் போது கீழே இருக்கிறவங்க மேலே போகிறாங்க. அப்போ b square minus 5b minus 14 divided by இங்கே என்ன இருக்குது, b square minus 49 அப்படிங்கிறது இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோன்னா, இந்த 1ஆல் இந்த ட்ரீ ஃபேக்சர் பார்க்கணும் இல்லையா. அப்போ ஃபேக்சர் பார்க்கும்போது 128 28 அப்படின்னு பெருக்குவோம். 128 28 128 28. இந்த இடத்துல நான் 28 எழுதிட்டேன். ட்ரீ ஃபேக்சர் பார்க்க போகிறேன். எப்படி எழுதுவோம், எனக்கு இங்கேயும் ஸ்டெப்பும் டேபிளும் ஒன்றா வந்துச்சுன்னா அது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணும்போது எனக்கு இந்த நம்பர் வரணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ 7 4s are 28, 7 28. இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன நம்பர் இருக்குது, +3 இருக்குது. அப்போ பெரிய நம்பருக்கு தான் என்றைக்கும் ப்ளஸ் சைன் போடணும். அப்போ சின்ன நம்பருக்கு இங்கே மைனஸ் சைன் போடணும். அப்போ 7ல் 4 போயிடுச்சுன்னா 3, என்ன 3 + 3. அப்போ 7 4s are 28. நம்ம என்றைக்குமே இந்த ட்ரீ ஃபேக்சர் பார்க்கும்போது இந்த நம்பரால் தான் இங்கே இருக்கிறவங்கள மல்டிப்ளை பண்ணுவோம். அப்படி தான் பெருக்கியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்மளுக்கு என்ன வேல்யூ வந்திருக்கு. அப்போ b இங்கே என்ன 7 plus 7, இங்கே b minus 4 எழுதிட்டேனா. நெக்ஸ்ட் இங்கே 1, அப்போ 1 4s are 4. அப்போ என்ன பண்ணுவோம்ப்பா, 4 எழுதிக்கிட்டேன். 1 4s are 4னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த நம்பர் வரணும், இந்த சென்டர் நம்பர் வரணும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது. 2 2s are 4. இந்த 2வையும் இந்த 2வையும் ஆட் பண்ணால் என்ன வரும், 4. அப்போ சென்டர் நம்பர் வந்துருச்சா 4னு. அப்போ இங்கே எப்படி எழுதுவோம், b ப்ளஸ், ஏன்னா 2 டைம்ஸ் வந்திருக்கு. அப்போ பியும் 2 டைம்ஸ் தான் எழுத போகிறோம். அப்போ 2 ஓவரால் ஹோல் ஸ்கொயரில் வச்சுக்குவோம். புரிஞ்சிடுச்சா. இப்போ ஒன்றும் இல்லை, 2ங்கிறது 2 டைம்ஸ் இருக்குது. எப்படி இருந்தாலும் நான் b + 2 b + 2 தான் எழுத போகிறேன். அதனால் ஒட்டு மொத்தமாக b + 2 ஹோல் ஸ்கொயர்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு இன்ட்டு. இப்போ இங்கே என்ன இருக்குது, 1 14s are 14. இங்கே 14க்கு ட்ரீ ஃபேக்சர் பார்க்க போகிறேன். அப்போ 7 2s are 14 வந்துருச்சுங்களா. 7 2s are 14. சென்டர் நம்பர் என்ன இருக்குது, -5. அப்போ பெரிய நம்பருக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், சைனை வந்து சேஞ்ச் பண்ணணும். அப்போ 7ல் 2 போயிடுச்சுன்னா ரிமைண்டர் 5. என்ன 5 -5. ஏன்னா பெரிய நம்பரோட சைனை தான் நம்ம இங்கே புட் பண்ணுவோம். அதை தான் இங்கே புட் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே எப்படி எழுதுவோம், b -7 அடுத்து b + 2 டிவைடட் பை இங்கே என்னப்பா இருக்குது, b squared minus 49. இங்கே நம்ம ஆல்ரெடி படிச்சோம் ஒரு ஃபார்முலா, a² - b². அப்போ இங்கே b squared இருக்குது. அப்போ b 2 டைம்ஸ் வரும். இது எத்தனை 49 வரும்னு பார்க்கணும். 49க்கு ட்ரீ ஃபேக்சர் பார்த்தா எப்படி பார்ப்போம், 7 7s are 49. அப்போ 7 எத்தனை டைம்ஸ் போடுவோம், 2 டைம்ஸ் போடுவோம். இப்போ ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா, a² - b². அப்போ a minus b a plus b அப்படின்னு எழுதுவோம்லே, அதே கேட்டகரி தான். அப்போ b minus 7 b plus 7 இந்த இதுக்கு க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் எதெல்லாம் அடிக்க முடியுமோ அவங்கள அடிச்சுக்க வேண்டியதுதான். b + 7 b + 7 நம்ம நியூமரேட்டர் டினாமினேட்டர் அப்படி தான் அடிக்க முடியும். இங்கே வந்து பாருங்கள், b - 4 இங்கே எங்கேயுமே இல்லை. இங்கே b - 7 b - 7 இருக்கு. இங்கே b + 2 ஹோல் 2 தடவை இருக்கணும். ஏன்னா நம்ம அதனால தான் இங்கே 2னு போட்டோம். பவரில் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. அப்போ இங்கே ஒரு b + 2 இங்கே ஒரு b + 2 போயிடுச்சுன்னா ரிமைண்டர் 1 இருக்குது. அப்போ என்ன இருக்குது, b - 4 டிவைடட் பை b + 2. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு நம்ம தேர்ட் சம் பார்க்க போகிறோம். எப்பொழுதும் போல் கொஸ்டின் x + 2 டிவைடட் பை 4y டிவிஷன் x² - x - 6 டிவைடட் பை 12y². எப்பொழுதும் போல் நம்ம என்ன பண்ணுவோன்னு தெரியும், கொஸ்டினை தூக்கி எழுதிடலாம். x + 2
divided by 4y division x square minus x minus 6 divided by 12y squared. இப்போ என்ன பண்ண போகிறோம்ப்பா, இந்த டிவிஷனை எதுக்கு மாற்றணும்னு சொல்லியிருக்கோம், இன்ட்டுக்கு மாற்றணும். எக்ஸ் ப்ளஸ் 2 இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறவங்கள அப்படியே எழுதிக்குவோம். டிவிஷனை இன்ட்டுக்கு மாற்றும் போது ரெசிப்ரோக்கலாக மாறும்னு சொல்லியிருக்கேன். கீழே இருக்கிறவங்க எங்கே போகணும், மேலேயும், மேலே இருக்கிறவங்க கீழேயும் வருவாங்க. எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு எக்ஸ் ப்ளஸ் 2 டிவிஷன் டிவைடட் பை 4y இன்ட்டு இந்த 12y ஸ்கொயர்டு இருக்குது. 12y ஸ்கொயர்டை நம்ம அப்படியே எழுதிடுவோம். இங்கே பாருங்கள், 1 6 ஆர் 6, இதை நம்ம மல்டிப்ளிகேஷன் 1 6 ஆர் 6. இந்த சென்டர் நம்பர் நம்மளுக்கு என்ன வந்திருக்குன்னு பார்க்கணும். சென்டர் நம்பர் நம்மளுக்கு 1, என்ன ஒன்றுன்னு பார்த்தா -1. அப்போ 3 2s ஆர் 6. அப்போ யாருக்கு சைன் போடணும், இது வந்து -1ன்னு வந்திருக்கனால பெரிய நம்பருக்கு சைன் போட்டால் தான் நம்மளுக்கு வரும். அப்போ 3ல் 2 போயிடுச்சுன்னா 1, என்ன 1 -1. அப்போ பிக்கஸ்ட் நம்பரோட சைனை தான் நம்ம போடுறோம் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ டிவிஷன் டிவைடட் பை நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ் -3 எழுதிக்கிட்டேன். இங்கே என்ன சைனு ப்ளஸ், அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 எழுதிக்கிட்டேன். இதில் யாரெல்லாம் அடிக்க முடியுமோ அவங்கள நம்ம அடிச்சுக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் 2வையும் அடிக்க முடியும். 1 4 is 4, 3 4s are 12. அப்போ ஆன்சர் 3y squared divided by x minus 3. இந்த சம்மோட ஆன்சர் இதுதான். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.